கோட்டை போல அது பாதுகாக்கிறது என்கிற அந்த வேத வசனத்தின் உண்மையை அவர் அங்கே எழுதுகிறார், பாடலாய் பாடியிருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 114வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையிலே நாம் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். அவர்தான் நமக்கு மறைவிடம், அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நமக்கு கேடகம். அது அவருடைய வசனம்தான் நமக்கு பாதுகாப்பு. 81வது வசனத்திலும் 147வது வசனத்திலும் இதே காரியத்தை தான் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் தவிப்போடு உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தாகத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் காலை காத்திருப்பு நேரத்தை முடித்து விடாதிருங்கள், அவசரப்பட்டு விடாதிருங்கள். ஒருவேளை நமக்கு காலையிலே வேலை இருக்கிறது என்றால் அதற்கும் கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கு முன்பே எழுந்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்லுவார், அதிகாலை 3 மணியிலிருந்து காத்திருங்கள் என்று சொல்லுவார். ஒருவேளை 3 மணிக்கு என்னால் முடியலை அப்படின்னா 4 மணிக்காவது நீங்கள் காத்திருக்க பழகுங்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் வசனத்துக்கு காத்திருங்கள். அந்த வசனம்தான் அன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்பு. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய சமூகத்தில் தவிப்போடும் தாகத்தோடும் உம்முடைய வசனத்துக்கு காத்திருந்து அந்த வசனத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்தரலாம். உம்முடைய வசனம் என்னை தீமைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, ஆண்டவரே எதிரிகளுடைய சதி ஆலோசனைகளிலிருந்து என்னை பாதுகாக்கும் அந்த வார்த்தை எனக்கு தேவை. என்னை வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.